இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி கடகராசி. இந்த கடகராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு? கடகராசி வந்து குரு பகவானுடைய உச்ச வீடு. அது இவங்க கடகராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதி. என நல்ல நண்பர்கள் அமைவார்கள், நல்ல வாழ்க்கை துணை அமையும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், வம்ச விருத்தி ஏற்படும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸில் ஒரு பெரிய லாபத்தை சம்பாதிக்கலாம். இன்னும் என்னெல்லாம் சொல்லலாம், உங்களுக்கு என்னெல்லாம் இவங்க கடகராசிக்காரங்க ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் நடத்தக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது. ஏன்னா குரு வந்து தன்னுடைய சொந்த வீடான 9ஆம் வீட்டை தன்னுடைய வீட்டை பார்க்க போறார் உச்ச பார்வையா. அதனால புது பார்ட்னர்ஸ் அமைவாங்க, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், குறிப்பா கலைத்துறை நண்பர்கள் அந்த புதிய பார்ட்னர்ஸ் அமையறதுக்கான அமைப்பு இருக்கு. வீட்டு வாசல்ல ஒரு 10 பேர் தட்டுவாங்க, சார் உங்களுக்கு இந்த பதவியை கொடுக்குறோம் சார். அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலம். இதுல இன்னொரு நல்ல விஷயம், குரு 2ஆம் இடத்துக்கு அக்டோபர் மாதம். எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே, அதாவது உலகம் பூரா பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். இந்த அளவுக்கு எங்கள் சேனல் வந்து பிரபலமானதுக்கு நீங்கள் தாங்க வியூவர்ஸ், நீங்கள் தான் மெயின் காரணம். அவ்வளோ அழகாக அதை ரசித்து உங்களோட கமெண்ட்ஸு, இதில் நாங்கள் இன்னும் வளர்ந்துக்கிட்டே வரோம். அதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாருக்குமே. அடுத்தது குரு பெயர்ச்சி வருது, அது எப்போ, அது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம வந்து குரு பெயர்ச்சி பலன்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை சொல்ல வந்திருக்கிறாரு 12 ராசிக்கும் ஒரு அழகான ஜோதிடர், அருமையான ஜோதிடர். ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ அவருடைய பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதிலே நான் அப்படியே அசந்து உட்காந்துட்டேன். நான் அவ்வளோ அழகான ஒரு பேச்சு. இதில் நான் கேட்டேன், நீங்கள் என்னன்னு கேட்டால் வேத ஜோதிடர் அப்படின்னு. நான் இது புதுசாக கேட்குறேன். வேத ஜோதிடர் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டம் வேறு கொடுத்துருக்காங்களாம். அப்போ அது எவ்வளோ பெரிய ஜோதிடராக இருப்பார் பார்த்தீங்களா. வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது, குரு பெயர்ச்சி எப்போ வருது, இந்த 12 ராசிக்கும் அவர் எவ்வளோ அழகாக சொல்ல போகிறாருன்னு நம்ம அவரையே மீட் பண்ணுவோம். வாங்க நம்ம அவரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். முதல்ல வந்து நம்மளுடைய எனக்கு உங்களுக்கு சேனலுக்கு எல்லாருக்கும் தங்களுடைய வியூஸ்னால் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பெயர்ச்சி பற்றி அப்படின்னு கேட்டீங்க. குரு பார்க்க கோடி நன்மை. ஆமாம். என்றைக்குமே வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் உண்டு. மாதா பிதா குரு தெய்வம். இந்த குரு வந்து 3ஆவதா இருக்கார், தெய்வம் கடைசியில தான் இருக்கு, தெய்வத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாத்திகர்கள் சொல்லலாம், நம்பிக்கை இல்லாதவர்கள் சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலாக அம்மா தான் அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதுதான்டா அவன் அம்மா, அவங்க அப்பா அப்படின்ட்டு. ஏன்னா எந்த குழந்தைக்கும் அம்மாவை இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. ஆமாம். அது வந்து நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஒரு குழந்தைய வந்து கொண்டு போய் விட்டாலே அதுவா தேடி போய் அம்மா கிட்ட போய் பால் குடிக்கிறது வேற யாருக்குமே கிடையாது. ஆமாம், அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஸ்பெஷல். ஆமாம். அதுக்கு அடுத்தது அம்மா தான் இது உங்க அப்பான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த அப்பா தான் கொண்டு போயிட்டு ஒரு ஏஜ் 7 வயசு ஆன உடனே, அந்த காலத்துல நான் சொல்றது வேத காலத்துலையும் நான் சொல்றது வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லார் வீட்டிலையும் ஜாதி மதம் தொடர்பு இல்லாம, இந்தியாவை பொறுத்த வரைக்கும், பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் தொடர்பு இல்லாம 7 வயசு ஆச்சுன்னா கொண்டு போயிட்டு குருகுலத்துல விடுவாங்க, ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்பதான் அப்பா வந்து இவர் தான் உன்னுடைய ஆசிரியர், ஆசான் அப்படின்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆசான் தான் வந்து நம்மளை வழி நடத்தி தன்னுடைய பாதையிலேயே கூட்டிட்டு போயிட்டு கடவுளிடம் சேர்க்கக்கூடிய இடம். அந்த குரு தான் கடவுள்கிட்ட போறதுக்கான வழி. ஆனா இன்னைக்கு குருவுக்கே மரியாதை இல்லை. டீச்சருக்கு எந்த ஸ்கூல்ல எந்த டீச்சருக்கு மரியாதை கொடுக்குறோம்? உண்மையா நான் ஒன்று சொல்லணும், மாதா பிதா குரு தெய்வம், இது ஏதோ சும்மா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்.
பட் அந்த அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பாருங்க. இது யாருமே சொன்னதில்லை. இதான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கே கரெக்டாக தெரியாது. நீங்கள் இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ அழகு. மாதா பிதா குரு தெய்வத்துக்கு எவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி கடக ராசி. இந்த கடக ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு? கடகராசி வந்து குரு பகவானுடைய உச்ச வீடு. அது இவங்க கடகராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதி, பாக்யாதிபதி. பாக்யாதிபதி உச்சம் பெறுவது இவங்க ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். அது இந்த முதல் 3 மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் வரைக்கும் இவங்களுக்கு நிறைய பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா நல்ல நண்பர்கள் அமைவார்கள், நல்ல வாழ்க்கை துணை அமையும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், வம்ச விருத்தி ஏற்படும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸில் ஒரு பெரிய லாபத்தை சம்பாதிக்கலாம். இன்னும் என்னெல்லாம் சொல்லலாம், உங்களுக்கு என்னெல்லாம் இவங்க கடகராசிக்காரங்க ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் நடத்தக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது. இது என்ன சார் நீங்கள் ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறீங்களான்ட்டு நம்ம நேயர்கள் கேட்பாங்க. இதில் வந்து எக்ஸாஜரேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி முடிஞ்சது 2023 அஷ்டம சனி முடிஞ்சது. 2020 to 2023 அஷ்டம சனி. 9ஆம் இடத்துக்கு சனி போன உடனே, பாக்கிய சனி ஆன உடனே இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது கொடுக்கணும் சனி பகவான், வெற்றியை தரணும். ஆனால் இன்னும் அவங்க வெற்றியை பார்க்கல. கடந்த 2023 to 2026 3 வருஷமா வெற்றி இல்லாமல் தோல்வியும் இல்லாமல் இவங்களுடைய லைஃப் ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கு. இப்போ அந்த ஸ்டாண்ட் ஸ்டில்லேருந்து ஏற்றத்தை தரக்கூடிய இடம் இப்போ அந்த குரு அவ்வளவு சூப்பராக இருக்க போறாரு. ஏன்னா குரு வந்து தன்னுடைய சொந்த வீடான 9ஆம் வீட்டை தன்னுடைய வீட்டை பார்க்க போறாரு உச்ச பார்வையா. அதனால புது பார்ட்னர்ஸ் அமைவாங்க, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், குறிப்பா கலைத்துறை நண்பர்கள் அந்த புதிய பார்ட்னர்ஸ் அமையறதுக்கான அமைப்பு இருக்கு. இதுல ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த கடகராசிக்கும் சரி சிம்ம ராசிக்கும் சரி, அதே மாதிரி கடக லக்னத்துக்கும் சரி சிம்ம லக்னத்துக்கும் சரி, எந்த பார்ட்னரும் நிரந்தரமா இருக்க மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பக்கூடாது, ஆனா அதே சமயம் நம்பாமையும் இருக்க முடியாது. ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்துல மட்டும் இவங்க வந்து கத்தி மேல நடக்கிற மாதிரி நம்பவும் கூடாது, நம்பாமையும் இருக்கக்கூடாது. 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணி போயிட்டாங்கன்னா இந்த குரு பயிற்சியில பெரிய பெரிய சாதனைகள் செய்வதற்கு அமைப்பு இருக்கு. புதுசா தொழில் துவங்கிறதுக்கான அமைப்பு வருது, புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு புது பதவி தேடி வரும், இவங்களுக்கான பதவி தேடி வரும். இவங்க போக வேண்டாம், இவங்க வீட்டில் போய் படுத்துவீங்கன்னா போதும், வீட்டு வாசல்ல ஒரு 10 பேர் தட்டுவாங்க, சார் உங்களுக்கு இந்த பதவியை கொடுக்குறோம் சார். அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலம். இதுல இன்னொரு நல்ல விஷயம், குரு 2ஆம் இடத்துக்கு அக்டோபர் மாதம் போறார். இந்த குரு 2ஆம் இடத்துக்கு போறதுனால வாக்கு வன்மை ஏற்படும். இத்தனை நாளா இந்த கடகராசிக்காரங்க பேசினாங்கன்னா எதிரில் இருக்கிறவனுக்கு எரிச்சலா இருக்கும், மேலே பேசலாம் சும்மா அப்படின்ட்டு. இந்த அக்டோபருக்கு அப்புறம் பாருங்க, இவங்க பேசுறத கேட்டுட்டு அப்படியே சூப்பரா பேசுற சார், இப்போ நீங்கள் சொன்னீங்களே நல்லா பேசுறீங்க, அது மாதிரி எல்லாருமே கடகராசிக்காரங்களும் சொல்லுவாங்க. ஸோ பேச தெரியாதவன் கூட பேசக்கூடிய அமைப்பை பெறுகின்ற காலகட்டம் இந்த குரு பயிற்சி. அதாவது அக்டோபருக்கு மேலே தான், ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்து அதனுடைய பாசிட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும், பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். வெரி குட். இவங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். ஸோ எல்லாருக்குமே வாழ்க்கையில் எல்லாரும் கஷ்டப்படுறது எதுக்கு? வருமானத்துக்கு தான். நான் நல்லா சம்பாதிக்கணும், என் மனைவியை காப்பாற்றணும், என் கணவரை காப்பாற்றணும், என் குழந்தைகளை காப்பாற்றணும். அந்த குழந்தைகளுக்கு உண்டான நல்ல நேரம். ஸோ குழந்தை பாக்கியமும் இருக்கும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பினால குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள், இந்த கடகராசியில் பிறந்த குழந்தைங்க. ஸோ இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருங்க, ஹெல்த் கான்ஷியஸாக இருங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், ஜென்ம குரு அதாவது காராகிரக வாசத்தை கொடுப்பார். காராகிரக வாசம்னா ஜெயில் வாசம். அது உடனே அரெஸ்ட் ஆகி போலீஸ் ஸ்டேஷன், இது பேர் என்ன, புழல் ஜெயில் இல்லாட்டி வெள்ளூர் ஜெயிலாம் கிடையாது. வீட்டுக்குள்ள ஒரு 4 செவத்துக்குள்ள அடைஞ்சு வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நிறைய பேர்த்துக்கு என்ன நடக்கும்னா, கடன் வாங்கிடுவாங்க, அந்த கடனை அடைக்க முடியாது, எப்படி பண்ணுறதுன்னு தெரியும், எங்கேயோ போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுப்பாங்க பணம் வர வரைக்கும். ஒரு வாரம் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான், அடுத்த வாரம் உனக்கு பணம் தரேன்டா அப்படின்ட்டு. இந்த ஒரு வாரம் வரைக்கும் இவங்களால பதில் சொல்ல முடியாது, ஒரு 4 செவத்துக்குள்ள போய் அடைஞ்சிருப்பாங்க. இது மாதிரி ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கிறதுனால அனாவசியமாக யாருக்கிட்டையும் வம்புக்கு போகாதீங்க. ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது.
ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து நான் வந்து பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. இந்த வண்டியில் போகும்போது ஸ்கிட் ஆகிறது, ஏன் வீட்டில் டாய்லெட் போகிறோம், ரெஸ்ட் ரூம் போகிறோம், அதில் தண்ணி வழுக்கி விட்டா, ஆமாம் அதுவும் அதுவும் ஒரு வாரம் 10 நாள் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஆமாம். அது பெட் ரெஸ்ட் ஒன்றும் இல்லைன்னா பெட் ரெஸ்ட்டோட முடிஞ்சு போயிடும், இல்லைன்னா ஆப்ரேஷன் அது இதுன்னு போகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் உங்கள் ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா, ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்தில் 6ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்து உங்களுடைய லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ நீ வீக்காக இருந்ததுன்னா கோர்ட்டு கேஸுன்னு அலைச்சல் இருக்கும். ஸோ மற்றபடி இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து கடகராசிக்கு அமோக பலன்களை ஏற்படுத்தும், புது புது நட்புகளை கொடுக்கும். வெரி குட். அந்த நட்புகளை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகள் உங்களை தேடி வரும். நன்றியா. நன்றிம்மா. ஏன்னா கடகராசி எப்படி இருக்குன்னு நாங்கள் இப்போ பார்த்துட்டோம். ஆனால் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்கு கடகராசி. கடகராசி எப்படி இருக்கு இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடி எல்லாமே நம்மளே இப்போ தானாக பார்த்துட்டு தான் இருக்கோம். நல்லா இருக்குது கடகராசிக்கு. ஆனால் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க, ஜாக்கிரதையாக இருங்க. நடக்கும்போது வண்டியில் போகும்போது எல்லாமே பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ.